சேலத்தில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காதல் கணவனை அப்பெண்ணை பைப்பால் அடித்து துன்புறுத்தும் கொடூரமான வீடியோ காட்சிகள் வெளியாகி பதைக்க வைக்கின்றன. இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இவ்வளவு அடி வாங்கியும் அப்பெண் எழுந்து செல்லாதது ஏன்? காதல் கண்ணை கட்டி போட்டு விட்டது. இவர்தான் சேலம் புதுப்பாளையத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் அஜய். இந்த அஜய்க்கும் சிங்கிப்புரம் புது காலனியைச் சேர்ந்த உமாவுக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்தான் காதல் திருமணம் நடந்தது. காதல் திருமணம் என்பதால் உமாவின் குடும்பத்தினர் யாரும் உமாவிடம் பேசுவதில்லையாம். அஜய் உமா தம்பதிக்கு 6 மாதங்களான பெண் குழந்தையும் உள்ளது. இந்த சூழலில் கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி உமாவுக்கும் மாமியார் சுதா மற்றும் கணவர் அஜயுடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. விரக்தியடைந்த உமா விறுவிறுவென வீட்டுக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டு துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயல கதவை உடைத்து உள்ளே சென்று உமாவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தாராம் அஜய். ஆனால் உமா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழக்க அவரது தாய் சிவகாமி போலீசில் புகார் அளித்துள்ளார். திருமணமான 1.5 வருடங்களில் உமா தற்கொலை செய்து கொண்டதால் வருவாய் கோட்டாட்சியரும் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த சூழலில் காதல் மனைவி உமாவை அஜய் பைப்பை கொண்டு கடுமையாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன. வீடியோ துவங்கும் போதே தன்னை நியாயவானாக காட்டிக்கொள்ளும் அஜய், நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு நினைச்சிட கூடாதுல என்று கேட்ட பின்புதான் முதல் அடியையே வைக்கிறார். வார்த்தைக்கு வார்த்தை, என் அம்மா கிட்ட எப்படி நீ எதிர்த்து பேசுவ என்று அஜய் கேட்க, எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதைப் போல் பின்னால் இருந்து கொண்டு சண்டையை தூண்டிவிடும்படியாக அமைகிறது அவரது அம்மா சுதாவின் பேச்சு. என்ன கேட்பாங்க அம்மா கிட்ட, நீ கரெக்டா மரியாதை பேசுற, அவங்களும் கரெக்டா பேசுவான். கரெக்ட் பேசுற, அது மாதிரி அவங்களும் பேச கற்றுக்கிட்டா. அவங்க என்ன பேசுற, ஏது பேசுற அவங்களுக்கு தெரியல. ஏண்டி எங்க அம்மா பார்த்தா எப்படி தெரியுது? வீட்டை விட்டு போலனா உன்னை கொன்னுடுவேன் என்று மிரட்டியபடி அஜய் அடிக்கும் காட்சிகள் பதைக்க வைக்கிறது. எப்படியும் தன் கணவர் தன்னிடம் பாசம் காண்பிப்பார் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டுமே உமாவை அந்த இடத்தை விட்டு நகரவிடாமல் செய்திருக்க முடியும். உமா இறப்பு தற்கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ள சூழலில் இறப்பிற்கான காரணம் குறித்த பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வரவில்லை என்கின்றனர் போலீசார். வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை அறிக்கை கிடைக்க பெற்ற பிறகு இது குறித்து வழக்கு பிரிவு மாற்றம் மற்றும் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். காதல் செய்வது தவறில்லை, யாரை காதல் செய்கிறோம் என்பதில்தான் தவறுகள் நிகழ்கின்றன என்பதையே இச்சம்பவம் உணர்த்துகிறது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாழப்பாடி செய்தியாளர் கல்கி என்ற கிருஷ்ணமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.